வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இஸ்லாமிய உறவுகள் அனைவருக்கும் ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள்ப்பா. எல்லோரும் ஒத்துமையாக சந்தோஷமாக இருப்போம்ப்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாளாக ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசை. இந்த கிச்சனில் ஏதாவது வாங்கணும்னு ஆசை இல்லாமல் இருக்கவே இருக்காது. எவ்வளோ பொருள் இருந்தாலும் அதை வாங்கிறதுக்காக போரூர் சரவணா ஸ்டோர் போனோம். நாராயணன் என்ன பண்ணிட்டேன், டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கடைக்குள்ளே போகலாம் அப்படின்னா சரின்னு போய் நின்றுக்கிட்டு இருந்தா திடீர்னு பயமாகி போச்சுப்பா. இந்த மலைப்பாம்பு அப்படி நெளிஞ்சு வரும்ல, அந்த மாதிரி ஒரு பயம். இப்போ பாருங்களேன், நாங்கள் டீ குடிக்கிறதுக்கு அப்படியே அமைதியாக சந்தோஷமாக நின்றுக்கிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், உண்மையிலேயே உலுக்கி விழுந்து பார்த்தாங்க எல்லோரும். ஒரே சிரிப்பு. இது என்னன்னு அப்புறமா சொல்கிறேன். இப்போ வாங்க, கடைக்குள்ளே வந்தாச்சு. இங்கே பாருங்கள், 8 அஷ்டலட்சுமி அப்படியே அருமையாக உட்காந்து வாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கி சந்தோஷமாக இருங்க அப்படின்னு நம்மளை வரவேற்கிற மாதிரியே வச்சுருப்பாங்க. கீழே வந்து நகைக்கடை. நான் வாங்கணும்னு நினச்ச பொருள் வந்து 8வது மாடியில் இருக்குது. நாங்கள் அப்படியே கருப்புசாமி அப்பாவை கும்பிட்டுட்டு லிஃப்ட்டில் போயிடலாம், ஃபஸ்ட்டு மாடினா கூட பரவாயில்ல, 8வது மாடியாச்சே அப்படின்னு சொல்லி லிஃப்ட்டில் கிளம்பிட்டோம். உண்மையை சொல்கிறப்பா, ரகசியமாக வச்சுக்கோங்க. லிஃப்ட்டில் போகும்போது கண்ணை மூடிக்கிட்டு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி நின்றுக்கிருவேன். மேலே ஏறி இறங்கும்போது நல்லாயிருக்கும். இப்போது சின்ன பிள்ளை மாதிரி அம்மா பேசுதுன்னு நினைக்காதீங்க. நம்ம எப்பயுமே நம்ம ரசிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா குழந்தையா மாதிரி கூட ரசிக்க வேண்டியதான், நல்ல விஷயத்துக்காக மட்டும். இப்போ 8வது மாடி கடைக்குள்ளே வந்துட்டோம். வீட்டில் எவ்வளவு பொருள் இருந்தாலும் உண்மையை சொல்கிறப்பா, நெசமாக சொல்கிறேன், கடைக்குள்ளே போயிட்டோம்னா இது எல்லாமே நம்மளுக்கு தேவை மாதிரியே தோணும். வீட்டில் 4 கடை இருந்தாலும் சரி, இதில் ஒன்று வாங்கலாமான்னு தோணும். இந்த தம்பி வந்து பொருளை பார்த்து எடுக்கிறாரு. ஒய்ஃப் அந்த பக்கம் போய் ஏதோ வாங்கிட்டுருக்காங்க. இவர் வந்து இது நல்லா இருக்குமா, அது நல்லா இருக்குமா, இது வாங்கலாமா அப்படின்னு எவ்வளோ பொறுப்பு பாருங்கள். ஆம்பளைங்க இந்த மாதிரி பெண்களுக்கு அது கணவனோ இல்லை அப்பாவோ இல்லை தம்பியோ அண்ணனோ வீட்டுக்கு தேவையானது வாங்கி கொடுக்கணுன்னு வந்து நம்ம கூட ஹெல்ப் பண்ணால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லை? ஏன்னா நம்மளுடைய சந்தோஷத்தை அவங்களும் பகிர்ந்துக்கிட்டு அவங்களுடைய சந்தோஷத்தை நம்மளும் பகிர்ந்துக்கிட்டால் எப்படி இருக்கும்? வீட்டில் ஜல்லடை இருக்குதுன்னு நல்லா தெரியும். அப்புறம் ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ணி ஒன்றா எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நாராயணன் திட்டாப்பா. என்னடா இவனுக்கு இவ்வளோ கோபம் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி விடுறா, நான் எதை வாங்க வந்தேன்னு நினச்சோன்னா அதையே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்டாண்டு தான்ப்பா. அதாவது கிச்சன் மேடையை கழுவும் போது எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டு கழுவுறதா இருக்குது, திருப்பி மேலே வைக்கிறதா இருக்குது. அதனால் நான் என்ன நினச்சேன், இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்டாண்டு வாங்கி பொருளெல்லாம் மேலே வச்சிட்டோம்னா நம்ம க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு காலத்தில் இதெல்லாம் இல்லாமல் இருந்தோம், அப்பையும் சரியாக தான் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், ஒன்றா தேவைப்படுது. இதுதான் வாழ்க்கைன்னு சொல்கிறது. சரி, தத்துவம் பேசிகிட்டு இருக்காமல் என்ன வாங்கினீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது தெரியுது. இந்த ஸ்டாண்டு தான். இது வந்து 2 இருக்குது. நான் வந்து 5 வாங்கலான்னு பார்த்தேன். என் உயரத்துக்கு 5 வாங்கி வச்சோம்னா செட் ஆகாது. கீழே வச்சோம்னா செட் ஆகும், அதாவது தரையில் வச்சோம்னா நல்லாயிருக்கும். இப்போ ஆல்ரெடி ஒரு ஸ்டாண்டு வாங்கினேன் பாருங்கள். அந்த ஸ்டாண்டில் அதாவது ஈரமாக பாத்திரத்தை துலக்கணுன்னு வைக்க முடியாது, தண்ணி வடியாது. அதனால் அது வந்து பார்க்க அழகாக இருக்குது, வைக்கிறதுக்கெல்லாம் உதவியாக இருக்குது. பாத்திரத்தை துலக்கி அப்படியே மேலே வைக்கணும். நிறைய பாத்திரம் சேர விடாமல் நம்ம டக்குன்னு 1-2 பாத்திரம் அந்த சிங்கில் விழுகும்போது அதை அப்படியே கழுவி மேலே வச்சிட்டோம்னா பார்க்குறதுக்கு சிங்கு சுத்தமாக இருக்கும். நம்மளுக்கு மனசுக்குள்ளே கிச்சனை பார்க்கும்போதெல்லாம் சந்தோஷமாக இருக்கும்ல. திரும்ப எதையாவது பார்க்கலான்னு ஆரம்பித்தேன். அதனால் நாராயணன் என்ன பண்ணிட்டேன், இதுக்கு மேலே அம்மாவை பார்க்க விடக்கூடாது, செலெக்ஷன் பண்ணிட்டியா அப்படின்னு எடுத்துகிட்டு போய் பில்லு போடுற இடத்துல வைக்க போயிட்டான். வரங்குள்ளே நானே என்ன பண்ணேன், கொஞ்சம் பார்த்துக்குருவான், நம்ம ஆசையை தீர்த்துக்குருவான், எப்படி இந்த பொருளை நான் வாங்க மாட்டேன். ஏன்னா இருக்குது, ஆனால் ஒன்று அப்பப்போ அடி பிடிக்குது. கொஞ்சம் கனமாக இருந்தால் நல்லாயிருக்கும். மண்ணு கடை ஒன்று வச்சுருக்கோம்ல, அதனால் பரவாயில்ல. இருந்தாலும் நம்ம இந்த கண்ணு சொன்னபடி கேட்க மாட்டேங்குதுப்பா. இந்த கண்ணு நான் போகலாம்னு என் கால் பில்லு போடுற இடத்துக்கு போகலான்னு சொன்னால் கூட உண்மையிலேப்பா இதையெல்லாம் பார்க்கத்தான் ஆசை வருது. இப்போ ஸ்டவ்வுக்கு இந்த மேலே ஸ்டாண்டு அதாவது மேலே வைக்கிறோம்ல, அதுக்கும் பேர் தெரிய மாட்டேங்குது. அதை வாங்கிறதுக்கு தான் போனேன். ஸ்டாண்டை போய் நாராயணன் வச்சுட்டு வரங்குள்ள வேறு பொருளையெல்லாம் பார்த்துட்டு நாராயணன் வந்த உடனே இன்னும் கிடைக்கலடா, சுற்றி பார்த்தேன்டா, எங்கே இருக்குன்னே தெரியலடா அப்படின்னு அவங்ககிட்ட ஒரு பொய்யை சொல்லி விட்டுட்டேன். அப்போ இன்னொரு வரைக்கும் இதை கூட எடுக்காமல் என்ன பண்ணுன்னு அவன் திட்டுவானே. அதுக்கப்புறம் அவனே போய், அக்கா இந்த அடுப்பு மேலே வைப்பாங்கள்ல அது எங்கேக்கா இருக்குன்னு ஒரு இடத்துல ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்டுட்டு வந்து, இந்த இங்கே இருக்குது
இதைத்தானே வாங்க வந்த, இதை எடுக்காமல் எதையோ பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கோபமாக சொன்னேன். உடனே அவனை சிரிக்க வைக்கணும்னு தேங்காய் சுரண்டுறதை எடுத்து என் முகத்தில் சுரண்டி காட்டினேன். உடனே காமெடி பண்ணாதம்மா மொக்கையாக இருக்குது அப்படின்னா, இந்த பாருடா கொலக்கட்டை செய்கிற மிஷினெல்லாம் வந்திருக்குடா, நம்ம வாங்கினோம்னா சீக்கிரம் செய்யலாம்ல, கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிறேன்டா, நம்மளும் ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கோம், நம்ம சேனலில் போடலாம்ல அப்படின்னு அவனை கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு பார்த்துக்கிட்டே இருந்தால் இந்த கம்பி, அதாவது இந்த கொக்கிப்பா, முதல்ல இது எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் கையில் வச்சு அழுத்தின உடனே, அம்மா இது ஊஞ்சலுக்கு போடுறதுமா, நம்ம வீட்டில் இருக்குல்ல ஊஞ்சல் செயினில் மேலே மாட்டி அந்த தளத்தில் மாட்டுறதுமா அப்படின்னா. ஓகேடா, எனக்கு உண்மையிலேயே புரியலை இது என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளாக எடுத்து பார்த்தேன், நிறையா இருந்துச்சு. நான் இந்த எஸ்ஓக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அது வாங்கலான்னு பார்த்தேன், தனியாக போட்டு வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. ஆனால் ஒரு ஊக்கு 30 ரூபான்னு போட்டிருந்துச்சு. நமக்கு அவ்வளவு கணம் தேவையில்லை. நான் கொஞ்சம் மெலிசாவே இந்த பாக்கெட்டில் 4, 6, 8 அப்படி இருக்கும், அது இருக்கான்னு தேடிக்கிட்டு இருந்தேன், அது கிடைக்கல. நாராயணா அப்பையும் நீ 2 பொருள் தான் வாங்கணும்னு சொன்னேன், இப்போ இத்தனை பார்க்குறேண்ணா, நீ வெயிலில் போயிட்டு வருவேயில்ல, அப்போ இதில் ஜூஸ் போட்டு கொடுக்கலாம்ல அப்படின்னு அவங்கிட்ட அப்படியே கொஞ்சம் பேச்சை மாற்றி இந்த பொருள் அங்கே இருக்கிற பொருளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன். அவனை வீடியோ எடுக்க சொல்லிட்டேன்ல, அவன் வந்து காலையில் 7 மணிக்கு போயிட்டு திருப்பி 11 மணிக்கு வர்றான். வந்த உடனே குளிச்சுட்டு வாடா போயிட்டு வரலாம் அப்படிங்கவும் அவனுக்கு ஓய்வு இல்லை. அதனால் என் மேலே கொஞ்சம் கோபமாகவே பேசிக்கிட்டு வந்தான். இருந்தாலும் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டே வாப்பா என்ன பண்ணுறது அப்படின்னு பிளாஸ்டிக்கு இந்த பொருளுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். என்னை அப்படியே பார்த்து, ஏம்மா என்னம்மாண்ணா, இருடா வாங்க போகிறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, சும்மா பார்த்துட்டு வரேன், வடிவேல் சார் சொல்லுவார்ல, சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன் மாமா அப்படின்னு. அது மாதிரி திருப்பி என்ன பண்ணேன், அவனே இங்கே பாருமா குத்து விளக்கு பித்தளை பாத்திரமெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குண்ணா, அப்படியே நீ ஃபுல்லாக வீடியோ எடுத்துக்கிட்டு நான் இந்த பக்கமாக போய் சின்னது விளக்கு அணையாமல் இருக்கிறதுக்கு அந்த கிளாஸ் இருக்கும், அது இருக்கான்னு பார்த்துட்டு வரேன்னு நான் அப்படியே அந்த பக்கம் நகர்ந்து போயிட்டேன். ஆனால் நானும் இது வரைக்கும் தேடி பார்க்குறேன், அந்த விளக்கு அணையாமல் இருக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் வைப்பாங்க, அது எனக்கு தகுந்த மாதிரி சின்னது கிடைக்கல. ஒரு கடையில் பார்த்தேன், அது அங்கே வாங்காமல் வந்துட்டேன். அதுதான் நமக்கு தேவையானது ஒரு இடத்துல கிடைச்சா உடனே வாங்கிடணும். நாராயணன் என்ன பண்ணிட்டான், இப்போ பில்லு போட்டு வீட்டுக்கு போனாத்தேன், விட்டால் அம்மா நைட்டு வரைக்கும் கடையை சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி, வாமா பில்லு போடலாம் அப்படின்னு தூக்கிட்டு கிளம்பிட்டான். இங்கே போய் பில்லு போடும்போது என்னாச்சுன்னா, அந்த கரண்டி தொங்க போடுற இடத்துல கொக்கி மாதிரி இருக்கும்ல, அதில் வந்து அந்த கையில் இரும்பு எதுவும் பற்றக்கூடாதுன்னு ஒரு சேஃப்டிக்காக ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா, அதுக்கு எனக்கு பேர் தெரியல உண்மையிலேயே, அது இல்லை, இதை மாட்டி கொடுங்கப்பாங்கவோ அந்த பிள்ளை இழுத்துட்டு போச்சு, போய் தேடுது எங்கேயும் கிடைக்கல. இது நான் தான் அதே கடையில் திருடி அதே பிள்ளைகிட்ட போய் கொடுத்துட்டேன், உங்கள் கடையில் தான் திருடுனேன், இதை வச்சு மாட்டி கொடுமான்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஆனால் பொறுப்பாக நல்லபடியாக மாட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணினேன்னா, புடவை எடுக்கலான்னு போனேன். ஆனால் நாராயணன் கொஞ்சம் அப்படியே டெரராக முகத்தை வச்சான். இருந்தாலும் பரவாயில்லைன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன், அதை நான் அப்புறம் காட்டுறேன். அப்புறம் அந்த பொம்மை பக்கத்தில் ஒரே கலராக ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால, நாராயணன் அம்மா வீடியோவும் ஃபோட்டோ எடுமாண்ணா. உடனே நானும் சின்ன பிள்ளை தாண்டா, மனசளவில் இன்னும் நான் 20 வயசை தாண்டலை, அதனால் என்னையும் வீடியோ இடுறானே. அதுக்கப்புறம் ஐயா சிரிச்சுக்கிட்டே வீடியோ எடுத்தார். எப்படியோ வீட்டுக்கு போகும்போது நாராயணனை சமாதானப்படுத்தியாச்சா அப்படின்ட்டு அப்பாவுக்கு மிச்சரு எங்களுக்கு ஸ்வீட் எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.